ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேவதிஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம செய்கிற தட்டை பார்த்திங்களன்னா எல்லோ கலரில் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு செய்வோம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் க்ரீன் கலரில் ஜவ்வரிசி எல்லாம் போட்டு செய்ய போகிறோம். வாங்க ஜவ்வரிசி தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி தட்டை செய்ய ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10லேருந்து 12 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இதில் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இது அரைக்க ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் நான் 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். அதுக்கடுத்து பார்த்திங்களன்னா நான் பொட்டுக்கடலையே நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்களன்னா நான் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட்டர் சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்களன்னா நான் ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் அளவு 2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்ச ஜவ்வரிசியை ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும். நான் எடுத்திருக்க ஜவ்வரிசி பார்த்திங்களன்னா மீடியம் சைஸில் இருக்க ஜவ்வரிசியை எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் இருக்க ஜவ்வரிசி சேர்த்திங்களன்னா நம்ம போட்டது கூட தெரியாது. அதனால் மீடியம் சைஸில் இருக்கிற ஜவ்வரிசி போட்டிங்களன்னா தட்டையில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து பார்த்திங்களன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காம எல்லா மாவோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைகிறப்போ நம்மளுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி நல்லாவே தெரியும். மொத்தமாக தண்ணி ஊற்றி பிசைய வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்களன்னா இது நம்ம தட்டுறப்பவே பார்த்தீங்களன்னா பேப்பரோட ஸ்டிக் ஆகிடும். உங்களால் எடுத்து போட முடியாது. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா தட்டுறப்போ உடஞ்சிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன பால் சைஸுக்கு நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி மாவை சின்ன சின்ன பால் சைஸுக்கு உருட்டுறப்போ எல்லா உருண்டையும் ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் எண்ணெயில் தட்டை வேகிறப்போ ஈக்குவலாக வெந்து வரும் நம்மளுக்கு. பார்த்திங்களன்னா நான் மாவு தட்டி வச்சுக்க நான் க்ளீனாக இருக்க ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து இந்த ஷீட் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம தட்டுறப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்களன்னா உருட்டி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நான் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுட்டு இந்த ஷீட் மேலே வச்சு நான் கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்போ மாவு பார்த்திங்களன்னா ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. தின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கவர்லேருந்து எடுக்க வராது. திக்காக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடுறப்போ உங்களுக்கு பூரி மாதிரி உப்பி வந்துடும். அதனால் கொஞ்சம் மீடியமான திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஈஸியான மெத்தடு பார்த்திங்களன்னா இந்த மாதிரி இன்னொரு ஷீட்டை மாவு மேலே வச்சுட்டு ஸ்டீல் பாக்ஸால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்களானாலும் உங்களுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும். உங்களுக்கு எந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பூரி ப்ரெஷர் இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை நல்லா தட்டி விட்டு அப்புறமா எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்களன்னா கவரோட பின்னாடியிலேருந்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்களன்னா ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்களன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க தட்டையை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்களன்னா எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்னா இந்த மாதிரி தட்டை சேர்த்த உடனே அது பொரிஞ்சு மேலே வரணும். இந்த மாதிரி ஒரு தட்டையை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் தட்டை விடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடுங்க. தட்டையை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு சைடு வெந்து அப்புறமா திருப்பி விடணும். உடனே போட்ட உடனே திருப்பி விட்டிங்களன்னா தட்டை உடஞ்சிரும் உங்களுக்கு. அதனால் ஒரு பக்கம் வெந்து அப்புறமா திருப்பி விட்டுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தட்டை ஃப்ரை பண்ணுறப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த அப்புறமா எடுப்போம். இந்த தட்டை க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி கலர் எதுவும் தெரியாது. பபிள்ஸ் எல்லாம் அடங்கி கிறிஸ்பியாக வந்ததும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்களான்னா தட்டை நல்லா ஃப்ரை ஆகி கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களான்னா நான் எல்லா தட்டையையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தட்டை பார்த்தீங்களான்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நம்ம ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து செஞ்சதுனால கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட் ரெசிபி வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.